இன்றைக்கி கருவேப்பிலை துவையல் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் வச்சுருக்கேன், தேங்காய் வச்சுருக்கேன், புளி கொஞ்சம், இஞ்சி, உளுத்தம்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் ஒன்றா வதக்கிட்டு ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கணும். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் தானே போட்டேன், அதனால் ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். இப்போது இதை பாருங்கள் வெந்திருக்கு. இப்போ தேங்காயும் இஞ்சியும் போடுறேன். அதை ஒரு வதக்கிடுறேன். வதக்கிட்டு புளியை போட்டுட்டேன். புளியும் சேர்த்து ஒரு வதக்கி லாஸ்ட்டாக கருவேப்பிலையை போடுறேன். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், எந்த கீரையாக இருந்தாலும் சரி, கொத்தமல்லியாக இருந்தாலும் சரி, புதினா, கருவேப்பிலை எது வந்தாலும் ரொம்ப வதக்கக்கூடாது. அதனால் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு ரெண்டு வதக்கிட்டு அனப்ப அடிச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது இப்போ அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு இதை மிக்சியில் போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு தாளித்து ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கொட்டி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் அடை தோசை. அது அடை தான். இது அடைக்கும் இந்த கருவேப்பிலை சட்னியும் வச்சுருக்கேன். இன்றைக்கி டிஃபனுக்காக செஞ்சேன். லெமன் ரைஸ் தான் சாப்பாடு மத்தியானத்துக்கு. அதுக்கும் இதை தொட்டு சாப்பிட்லான்னா 2 in 1 நான் யூஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கேன். கூட சிப்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம் மத்தியானம் லஞ்சுக்கு அப்படின்னு நினச்சிருக்கேன். வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.